Taste the Daily. சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பெண்கள் மௌன ஊர்வலம் சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி ஆழிப்பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வைரவன் குப்பத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கடல் அன்னையை வணங்கி மலர்களை தூவி கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். கடலூர் முதுநகர், சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தேவனாம்பட்டினம் கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணில் ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் தூத்துக்குடி சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பதையொட்டி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆறுகாட்டுத்துறையில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பங்கேற்று கடலில் பால் ஊற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்று ஆழிப்பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.